ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் 9 மற்றும் ஒர்க் ஷீட் 10 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் டேர்மில் யூனிட் 2 மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் சம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 1 யூனிட் இஸ் டேஷ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எழுதிக்கிறோம் பை ஆர் ஸ்கொயர். அதில் ரேடியஸ்க்கு 1 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ரீப்ளேஸ் ஆர் பை 1. 1 square is again 1. Pi into 1 pi. So the answer is pi. Second one, the width of the circular path with the outer radius and inner radius are 8 cm and 6 cm respectively is dash centimeter. ஸோ நம்ம வந்து வித்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ்லேருந்து இன்னர் சர்க்கிளோட ரேடியஸை சப் பண்ணால் போதும். 8 minus 2 W equal to capital R minus small r. ஸோ W equal to 8 minus 6 equal to 2 centimeter. Third one, the diameter of the circle is dash of its radius twice. ஒரு diameterல 2 radius இருக்கும், twice of its radius. Fourth one, in the given figure, radius of the circle is 5 cm. The area of square is dash centimeter square. சம்ம கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு இதுக்குள்ளே அதாவது ஒரு ஸ்கொயருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் வந்து இருக்குது. இதில் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம வந்து சைடு கண்டுபிடிக்கணும் ஸ்கொயருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2 ரேடியஸ் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சைடு கிடைக்கும். அப்போ ஒரு ரேடியஸ் 5னா இன்னொரு ரேடியஸும் அதே 5ஆக இருக்கும். ஸோ 5 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், 10. ஸோ சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அதே சமயம் ஸ்கொயரில் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஒரு சைடு கண்டுபிடிச்சாலே அதையே நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, சைடு இன்ட்டு சைடு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணிக்கோங்க. 10 into 10 100 centimeter square. ஸோ டி தான் ஆப்ஷன் கரெக்ட். ஃபிஃப்த் சம், விச் ஃபார்முலா யூஸ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேப் ஷோன். என்ன கொடுத்துருக்காங்க, செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர். இது சர்க்கிளில் ஹாஃப் தானே இருக்குது. ஸோ இதை அந்த ஃபார்முலாவே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். 1/2 பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த செமி சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 1/2 பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 5 cm. என்ன பண்ணுறோம், ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பைக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல, ஆன்சர் எல்லாமே பையில் இருக்குது. அதனால் பையை அப்படியே வச்சுக்கிறோம். ஆருக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணிக்கிறோம். 5 ஸ்கொயர் 5 into 5 5 is 25. ஸோ 25 pi centimeter square. ஆப்ஷன் ஏ. Seventh sum, given a radius is 6.1 mm and use 3.14 for pi, what is the circumference of the circle? Circumference of the circle ஃபார்முலா எழுதிக்கிறோம் 2πr. ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 2πr எழுதிக்கிறோம். 2 into பைக்கு பதிலாக 3.14 அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ரேடியஸ்க்கு 6.1 அப்ளை பண்ணுறோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 டெசிமல் தள்ளி, அதாவது டெசிமல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2 into 314 into 61 மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு 38,308 கிடைக்கும். ரைட் சைடில் இருந்து இங்கேருந்து ஒரு 2 டெசிமல், இதில் ஒரு 1 டெசிமல் ரைட் சைடு. அப்போ 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுருங்க. 308 38.308. இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க 38.31. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் மட்டும் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம தேர்ட் நம்பரை பார்க்குறோம் 8. இது 5ஐ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். 0வோட 1 ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 38.31 mm. இதுதான் ஆப்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 8th one, the perimeter of the rectangle is 200 cm. If its length is 90 cm, then its breadth is dash. ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. P ஈக்குவல் டு 2 into L + B. பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 200 ஈக்குவல் டு 2 into லென்த்துக்கு 90 அப்ளை பண்ணிக்கிறோம். B தெரியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 200 ஈக்குவல் டு 2 into 90 + B. 2 டிவிஷனில் கொண்டு வந்துடுங்க. 1 2 is 2 100 2s are 200 ஈக்குவல் டு 90 + B. நமக்கு வேணுங்கிறது B தானே. ஸோ +90 இந்த சைடு வரும்போது -90 வந்துடும். 100ல் இருந்து 90 மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு B. 100லேருந்து 90 மைனஸ் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ த பிரெத்தோட வேல்யூ வந்து 10 cm. 9th sum, a circle is inscribed in a square, then இதை இந்த சம்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. இந்த சம்மை பாருங்கள். ஒரு ஸ்கொயருக்குள்ளே என்ன இருக்குது, சர்க்கிள் இருக்குது. அப்போ ஸ்கொயரோட ஏரியா கிரேட்டராக இருக்கும், சர்க்கிளோட ஏரியா கம்மியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த இந்த எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எதில் இருக்குது? ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் சர்க்கிளில் இருக்காது. அதனால சர்க்கிளோட ஏரியா சின்னமாகவும் ஸ்கொயரோட ஏரியா பெருசாகவும் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் வில் பி கிரேட்டர், இதுதான் கரெக்டு. இதை டிக் பண்ணிக்கிறோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. 10th one, எஸ் சர்க்குலர் ரிங் ஆஃப் ரேடியஸ் 7 cm இஸ் ரோல்டு ஆன் த டேபிள், தென் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 10 ரொட்டேஷன் இஸ். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரொட்டேஷன், உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஒரு ரொட்டேஷன். ஆனால் 10 ரொட்டேஷன் வந்து பண்ணுது அந்த சர்க்குலர் ரிங்கு அப்படின்னு சொல்லும்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். R = 7 cm, C = 2πr ஃபார்முலா எழுதிக்கிறோம். Rக்கு 7 அப்ளை பண்ணிக்கோங்க, பைக்கு 22/7 போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 44 cm. இப்போ 10 ரொட்டேஷன்ஸ் வேணும்னா 10 × 44 = 440 cm. 11th one, the horse is tied by a rope of length 7 meter in the middle of a big grassland. Area grassed by the horse is dash square meter. ஸோ அது ஒரு குதிரை இருக்குப்பா. அந்த குதிரை வந்து ஒரு லேண்டுக்கு நடுவில் கட்டி வச்சுருக்காங்க. அது கழுத்தில் வந்து ஒரு 7 மீட்டர் லென்த்துக்கு ஒரு ரோப் இருக்குது. அப்படின்னா அது எவ்வளோ பிளேஸில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் அது சாப்பிட்ருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அது கழுத்தில் எவ்வளோ நீளத்துக்கு ரோப் இருக்கோ அந்த அளவு மட்டும்தான் என்ன பண்ணும், அது வட்டமாக சுற்றி வர முடியும். ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் சர்க்கிளாக தான் நான் சுற்றி வர முடியும். அப்போ அது எவ்வளோ தூரம் ஏரியா கவர் பண்ண முடியுதோ அந்த பக்கம் இருக்க புல்லை மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லென்த் ஆஃப் த ரோப்பை வந்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டு சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோப்பு 7 மீட்டரை எடுத்து கண்டுபிடிச்சிங்கனாலே அதுதான் ஆன்சர். ஸோ A = πr², A = π × 7 × 7 49, 7 7 are 49 π மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 12th sum, circumference of the circle is dash times of the radius. இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம்ப்பா. C = 2πr, 2 × பைக்கு 3.14 அப்ளை பண்ணிக்கிறோம் இன்ட்டு R. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். C = 6.28 ரேடியஸ், அதாவது 6.28 ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது ரேடியஸ் வந்து மோர் தேன் 6 தாண்டி போயிருக்கு பார்த்தீங்களா. அப்போ டைம்ஸ்னாலே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து மோர் தேன் 6 டைம்ஸ் ரேடியஸை போல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்ட். 13th sum, circle with 0 radius is called. 0 ரேடியஸ்னால் சர்க்கிளே நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்வோம், காம்பஸ் எடுத்து ஒரு பாயிண்ட்டை வச்சுக்குவோம். பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மெஷர் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம சர்க்கிள் வரைவோம். இதில் உங்களுக்கு ரேடியஸே கொடுக்கலையே, 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், வெறும் பாயிண்ட் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ 13th B பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 14th one, from a circular sheet of radius 4 cm, a circle of radius 3 cm is removed. The area of the remaining sheet is கேட்குறாங்க. இது வந்து ஃபார்முலா A = π × r² - r². அவுட்டர் ரேடியஸை ஸ்கொயர் பண்ணி இன்னர் ரேடியஸை ஸ்கொயர் பண்ணி சப் பண்ணிவிட்டு அதை வந்து பையால் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். 3.14 போட்டுக்க சொல்லியிருக்காங்க பைக்கு. கேபிட்டல் R 4² - ஸ்மால் r 3², 4² 16, 3² 9, 16 - 9 7, 3.14 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21.98 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 15th one, the minute hand of a circular clock is 15 cm long. How far does the minute hand move in 1 hour? இப்போ ஒரு கிளாக்கில் பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் இருக்குது. அந்த மினிட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா 15 cm லென்த் இருக்குது. அது வந்து 1 ஹவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மினிட் ஹேண்டு. அது என்ன ஆகுது, அப்படியே ஒரு ரொட்டேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுது. இங்கேருந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ இது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக தான் இருக்கும், பெரிமீட்டராக இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபார்முலா C = 2πr, பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். 2 × பைக்கு 3.14 போட்டுக்கிறோம், Rக்கு 15 அப்ளை பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 94.2 சென்டிமீட்டர் வந்து ஆன்சராக கிடைக்கும். செகண்ட் ரோமன் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். 16th one, find the radius of a circle if its area is 25 π cm². சர்க்கிளுக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ A = πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏக்கு 25 π போட்டுக்கோங்க, = π × r². ரெண்டு பக்கமும் பை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 25 = r². 25 5 × 5 எழுதிக்கலாம். 5 வந்து 5 × 5 5². 5² = r². பவர் சேமாக இருந்தால் பேஸ் ரெண்டும் சேம். ஸோ R = 5 cm. இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 5 cm.
17th sum, a gardener wants to fence a circular garden of diameter 21 meter. ஒரு கார்டனர் என்ன பண்ணுறாருனா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார்டனுக்கு சுற்றி வேலி போடணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கார்டன் சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அந்த கார்டனோட டயாமீட்டர் 21 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரோப் ஹீ நீட்ஸ் டு பர்ச்சேஸ் இஃப் ஹீ மேக்ஸ் 2 rounds ஆஃப் ஃபென்ஸு. அதாவது அந்த கிரவுண்டுக்கு வந்து 2 ரவுண்டில் 2 சுற்று வேலி போடணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ நீளமுள்ள லென்த்து வந்து நீளமுள்ள ரோப் வாங்கன்னு கேட்குறாங்க. அதே சமயம் இந்த ரோப்புக்கு 1 மீட்டருக்கு 4 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னா அவருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். 21 மீட்டர். 21 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடச்சிரும். அதை அப்படியே வச்சுக்கலாம். 21/2 மீட்டர். அதுக்கப்புறம் இது தேவையில்லை இந்த இடத்துல. ஸோ இதை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை. டேரெக்டாக நம்ம C × πd ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். C = πd யூனிட்ஸு. பைக்கு 22/7, D டயாமீட்டர் அவங்களே 21 கொடுத்துட்டாங்க. 7 1s are 7, 3 7s are 21. மல்டிப்ளை பண்ணும்போது 66 மீட்டர். இது வந்து என்னன்னா அவருடைய வட்ட வடிவமான ஒரு லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டோட என்ன கிடச்சிருச்சு நமக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு ரவுண்டு. அவர் என்ன பண்ணுறாரு, 2 ரவுண்டு வந்து அவர் வேலி போடணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ ஏற்கனவே ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு வேலி போடணும்னு ஆசைப்பட்றாரு. அப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே ஒட்டி வரணும். தள்ளி போட்டேன். ஸோ வந்து அது கிடச்சிருக்க சர்க்கம்ஃபரன்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஹீ மேக்ஸ் 2 rounds ஆஃப் ஃபென்ஸ். 2 × 66 = 132 மீட்டர். காஸ்ட் ஆஃப் த ரோப் பெர் 1 மீட்டர் 4 rupees. அப்போ 132 மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 132 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 528 rupees வந்து செலவாகும். 18th sum, the area of a circle is 49 pi square meter. Find its circumference. A = πr² square units. ஏக்கு பதிலாக ஏரியா கொடுத்துட்டாங்கப்பா. 49 pi = πr square. ரெண்டுலேயும் பை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 49 = r². 49 7 × 7 பிரிச்சுக்கலாம். 7² = r². அப்போ ஆருக்கு வந்து 7 மீட்டர்னு கிடச்சிரும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரேடியஸ் வேணும். ஏரியாவிலேருந்து இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. C = 2πr. 2 × 22/7 × 7 கேன்சல் பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ வந்து 44 மீட்டர் கிடைக்கும். 19th sum, area of the inner rectangular field is 32 square meter. It has a path of equal width around it and the area of the rectangular path is 64 square meter. Find the area of the outer rectangular field. என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஸ்மால் ரெக்டாங்குலர் ஃபீல்டு இன்னருக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க 32 ஸ்கொயர் மீட்டர். சுற்றி ஒரே அகலத்தில் ஒரு பாதை ஒன்று அமைஞ்சிருக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில். அதனுடைய ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 64 ஸ்கொயர் மீட்டர். அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்டாங்கிளோட ஃபீல்டு, அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்குலர் ஃபீல்டு = 32 ஸ்கொயர் மீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் path = 64 square meter. Area of the outer rectangular field = 32 + 64 ஆட் பண்ணும்போது 96 square meter. இது ஆன்சர். 28th sum, write any 2 properties of circle. சர்க்கிளை பற்றி 2 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்கப்பா. சர்க்கிள்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஆர் சிமிலர். இப்போ சர்க்கிளில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ரேடியஸ் உள்ள சர்க்கிள்ஸ் எல்லாம் வரையும் போது எல்லா சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. செகண்டு, இந்த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் தான் அந்த சர்க்கிளில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் கார்டு. இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் 2 மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து டேர்ம் 2ல் செகண்ட், அடுத்த ஒர்க் ஷீட் 10பா. யூனிட் 3 அல்ஜீப்ரா. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபஸ்ட் ரோமன். ஃபஸ்ட்டு சம் a⁴m × a⁴n. இது வந்து ப்ராடக்ட் ரூலு. அதாவது மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ a⁴m + n. ரெண்டாவது 4/8. 4/8 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4/6 × 4/2. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கோங்க மல்டிப்ளிகேஷனில். 6ஓட 2 ஆட் பண்ணும்போது 8 கிடச்சிடுமா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேர்ட் ஒன், a⁴0/a⁴0. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி இருக்குல்ல, கேன்சல் பண்ணிங்கன்னா 1 தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், 3/4 / 3/2. அதே மாதிரி பேஸ் ஈக்குவலாக இருந்தால் டிவிஷனில் பவரை மைனஸ் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் பவரை ஆட் பண்ணிக்கலாம், டிவிஷனில் பவரை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 / 3/2னா 4ல் 2 சப் பண்ணுங்க, 3/2. 3/2 வந்து 3 × 3, ஏன்னா அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ 3 × 3ன்னு எழுதிட்டிங்கன்னா 9 தான் இருக்குது ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், a⁴8 × 0. எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ வந்து 1.
ஏயோட பவரில் என்ன இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 ஆயிரும். 6th ஒன் 1/3 × 3/3 × 5/3 பவர் சேமாக இருந்தால் ப்ராடக்ட்டில் பேஸை ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணி போட்டு மொத்தமாக அந்த பவரை போட்டுடலாம். ஸோ 1 × 3 × 5 ஹோல் பவர் 3 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா a/m × b/m அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். a × b ab நீ இன்ட்டு போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். பவரில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மொத்தமாக இருக்க எம்மத்துக்கு போட்டுடலாம். ஸோ இந்த ஃபார்மெட்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 7th sum 16/5 divides 8/5. இது என்ன பண்ணிக்கோங்க, பவர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக டிவிஷனில் எழுதிக்கலாம். 16/8 ஹோல் பவர் 5. 1 8s are 8, 2 8s are 16, 2/5 அதான் ஆன்சர். அடுத்து 8th sum 6/7 × 6/3. ரெண்டே பவர் ஆட் பண்ணுங்கப்பா. ஆட் பண்ணிங்கன்னா 6/10. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை வந்து பவர் ஆட் பண்ணும்போது 10 வருதுன்னு பார்க்குறோம். அதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். 6/9 × 6/1 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 6/9 + 1 = 6/10. அப்போ 8th சம்முக்கு வந்து பி தான் ஆன்சர். 9th one the value of t/1/2 whole power 8 is. பவருக்கு மேலே பவர் இருந்தால் ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ a/m ஹோல் பவர் n அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு ஏற்கனவே ஒரு பவர் இருக்குது, இது ரெண்டுக்கும் சேர்த்து மேலே ஒரு பவர் இருக்குது. ஸோ பவர் மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். t/1/2 × 8. ஸோ 8 × 1/2 8/2 கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். t/4 தான் இதுக்கு ஆன்சர். 10th one 2/8 × 64/8/8/8. 2/8 × 64/8 ஹோல் பவர் 8ன்னு போட்டுக்கோங்க. 8 1s are 8, 8 8s are 64, 2/8 × 8/8. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பவர் ரெண்டும் சேமாக இருந்து பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பவரை காமனாக போட்டுடலாம். 2 × 8 ஹோல் பவர் 8, 2 8s are 16, 16/8. இந்த 8 என்ன பண்ணிக்கலாமாப்பா, 2 4s are பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஆன்சர் இல்லை, நமக்கு ஆன்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 16/2 ஹோல் பவர் 4 அப்படிங்கிறது இந்த சம்முடைய ஆன்சர் ஏயில் இருக்குது. 11th one எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 2197. இதை நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா 13 × 13 × 13 பிரிக்கலாம். ஸோ 13 வந்து 3 times இருக்கனால 13/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது 12th one -5/3 × -2/3 × 1000. இப்போ பவர் சேமாக இருந்தால் பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -5 × -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 10/3 இன்ட்டு ஆல்ரெடி 10,000 இருக்குது. 1000 நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10ஓட பேஸ் வச்சு பிரிக்கும் போது 10/3ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 10/3 + 3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 10/6ன்னு கிடச்சிடும். a/n இதுலேயும் ரெண்டு பவரும் சேமாக இருக்குது. a/m + n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ 10/6 தான் இதுக்கு ஆன்சர். இதை இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா 10 × 10 ஹோல் பவர் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 × 10 என்ன பண்ணிக்கலாம், 10/2 10/2 ஹோல் பவர் 3. ஸோ பவர் மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோமா. 2 3s are 6. இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 10/6 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். சில சி தான்ப்பா ஆன்சர். 13th sum மேட்ச் த ஃபாலோயிங். a/7 × a/8 பவர் ஆட் பண்ணிக்கோங்க. a/7 + 8. செகண்ட் ஒன் 10/1 × 10/1 எனிதிங் பவர் 0 1. இப்போ 1 × 1 1 தான் ஆன்சர். தேர்ட் ஒன் 7 × 8 ஹோல் பவர் a 7/a × 8/a. ஃபோர்த் ஒன் 10/2 ஹோல் பவர் 2 பவர் மேலே பவர் இருந்தால் ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10/4 10/4னால் அது 10,000. ஃபோர்த்துக்கு 10,000 ஆன்சர். ஃபிஃப்த்துக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஃபிஃப்த்து இதில் பாருங்கள், இங்கே 300 இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஸோ 200 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 100 மட்டும் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். செகண்ட் ரோமன்
ட்ரூ ஆர் ஃபால்ஸ். the value of 8 into 8 whole power 0 is 64. பவரில் பேஸில் என்ன இருந்தாலும் சரி பவரில் 0 வந்துட்டாலே அதோட வேல்யூ வந்து 1. a பவர் 0ஓட வேல்யூ 1 இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாலே 1. ஆனால் இங்கே 64 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். செகண்ட் ஒன் 15th one, the degree of the expression is 5x power 2 y power 2 is 5னு கொடுத்துருக்காங்க. டிகிரினா என்ன செய்யணும், வேரியபிளோட பவரை வந்து ஆட் பண்ணணும். 2வையும் 2வையும் ஆட் பண்ணால் 4னு வரணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. அதனால ஃபால்ஸ். தேர்ட் ரோமன், fill in the blanks. the degree of the term p power 3 q power 4 r power 5 எல்லாமே ஒரே டேர்ம் தான். ஸோ வேரியபிளோட பவரில் இருக்க நம்பரை பூரா ஆட் பண்ணுங்கள். 3 + 4 + 5, 3 + 4 7, 7 + 5 12. 17th one, degree of the expression 8 + 3x square + 6xy - 7x power 3 is. டிகிரினா கொடுத்துருக்கிறதுல எது ஹையஸ்ட்டோ அதான் இதனுடைய டிகிரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் இதில் இருக்கிற வேரியபிளே பெருசாக இருக்குது. ஸோ 3 தான் இதோடைய ஆன்சர். 4th Roman, short answer questions. 18th sum, express the number 512 in 2 ways with base 2 and 8 by using expanded form. expanded form யூஸ் பண்ணி என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, இதை வந்து பேஸ் 2 வச்சும் 8 வச்சு எழுத சொல்கிறாங்க. முதல்ல இதை வந்து கொஞ்சம் லார்ஜ் நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 512 2 பேஸ் வச்சு 2 டேபிளை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கீழே வந்து 16 இருக்குப்பா. அதோட நான் கீழே இன்னும் எழுத இடம் இல்லாததுனால அதோட கண்டினியூஸாக மேலே கொண்டு போயிருக்கேன். ஸோ எத்தனை 2 வருது அப்படின்னா 9 டைம்ஸ் வருது. 512 வந்து 2 × 2 × 2 × 2 × 2 × 2 9 டைம்ஸ். ஸோ 2 power 9 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இதையே வந்து 8 வச்சு எழுத சொல்கிறாங்க இல்லையா, அதே ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 சேர்ந்துச்சுன்னா அது 8. 2 2s are 4, 4 2s are 8. அப்போ நான் கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 × 8 × 8. ஸோ 8 power 3. இப்போ 512 2 power 9 வச்சு எழுதலாம், 8 power 3ன்னு எழுதலாம். 19th sum, find the expanded form of p power 3 × q power 2 × r power 0. p power 3, p-யை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோங்க, q-வை 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறோம், இன்ட்டு r power 0. அடுத்த ஸ்டெப்பில் r power 0 வந்து 1 தான். அதை போடாமல் இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் எழுதிக்கிறோம். p × p × p × q × q. இது ஆன்சர். 20th sum, find the degree of the terms 1000. degree of 1000 0. ஏன்னா இங்கே ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, கான்ஸ்டன்ட் டேர்மோட டிகிரி வந்து 0. டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0. 1000 வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் எந்த வேரியபிளுமே இல்லை. அப்போ இதுக்கு டிகிரி வந்து 0. செகண்டுக்கு எக்ஸ்னு ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட பவரில் எதுவுமே இல்லைன்னா யூ கன்சிடர் 1. ஸோ டிகிரி ஆஃப் 1000x = 1. தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா x × y 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிளுக்கும் எதுவுமே பவரில் இல்லைன்னா யூ கன்சிடர் தட் பவர் as 1. இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. அந்த கான்ஸ்டண்ட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைப்பா, வேரியபிளை மட்டும் பாருங்கள். டிகிரிக்கு வேரியபிளோட பவரில் என்ன இருக்கோ சிங்கிளாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க. 2-3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா பவரில் இருக்கிறத ஆட் பண்ணி போடுங்க. ஸோ 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். 1000 xyயோட டிகிரி வந்து 2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.